அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை நேரடியில் பார்க்கலாம். மொத்த 5 லட்சம் காலி பணியிடங்கள் அரசின் சார்பாக இருக்குது. அதை அனைத்தும் நிரப்பப்படும் சொன்னார். கடந்த கூட்டத்தை சட்டமன்ற கூட்டத்தொடரில் குறிப்பிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுல 94,000 அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. ஆனா 5 ஆண்டுல ஓய்வு பெற்றவருடைய எண்ணிக்கை 1 லட்சம் பேர். ஓய்வு பெற்றவருடைய எண்ணிக்கை 1 லட்சம். பணி நிரப்பப்பட்டது 94,000. அதுல 6,000 கம்மி. ஏற்கனவே 5 லட்சம் 5,56,000 காலி பணியிடங்கள் இன்றைய தினம் இருக்குது. இப்ப பேசுறார் ஆண்டுக்கு 1 லட்சம் காலி பணிகள் நிரப்பப்படும். எங்க நிரப்பின? ஏற்கனவே உனக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி காலி பணிகள் நிரப்பல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா படித்த இளைஞர்களுக்கு முழுமையாக வேலைவாய்ப்பு கிடைக்கின்ற விதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். டிஎன்பிசி அந்த டிஎன்பிசி மூலமாக அதிகமாக வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம் தான். அந்த டிஎன்பிசி கூட தேர்வு எழுதுதல் முறைகேடு மிக மிக தில்லுமுள்ளு செஞ்சாங்க. முறைகேடு நடந்தது. அதை கூட முழுமையா இந்த அரசால தேர்வு நடத்த முடியாத திறமையற்ற கையிலாகாத அரசு தொடர வேண்டுங்களா? விலைவாசி இன்னை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? திட்டம் தீட்டி கொடுத்தாங்களா? எதுவுமே இல்ல. திட்டம் போடுறாங்க கொள்ளையடிப்பதற்கு, திட்டம் போடுறாங்க ஊழல் செய்வதற்கு. ஆனா மக்கள் படுகின்ற துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு எந்த ஒரு புதிய திட்டமும் கிடையாது. இன்னைக்கு விலைவாசி என்ன? அதிமுக ஆட்சியில இன்னைக்கு 1 கிலோ அரிசி இதெல்லாம் நான் மாளிகை கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இந்த ஆட்சியுடைய அவலங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இன்றைக்கு பெரும்பாலும் தமிழகத்தில் சுமார் 70% பேர் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த விலைவாசி கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 40 ரூபாய், திமுக ஆட்சியில் 75 ரூபாய். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 45, திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபாய், திமுக ஆட்சியில் 55 ரூபாய்.